Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல நல்ல ஃப்ரெஷ்ஷான திராட்சை பழ ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த சம்மர் டைம்ல அடிக்கடி இது போல நல்ல ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் செஞ்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புக்குமே ரொம்ப நல்ல ஹெல்தியா இருக்கும், நல்ல ரெஃப்ரெஷிங்காவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிரேப் ஜூஸ் செய்யறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு திராட்சை எடுத்து வச்சிருக்கேங்க. இது சீட்லெஸ் தான். நீங்கள் சீடு இருக்கிறது சீடு இல்லாதது எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேப்ஸ் வந்து நல்லா வளரும் போது இது மேலே நிறைய மருந்தெல்லாம் தெளிச்சிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் போக நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து பச்சை தண்ணியில் அப்படியே வாஷ் பண்ணுறதை விட இது போல் வாஷ் பண்ணிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிரேப்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து இதில் அப்படியே நல்லா கலந்துட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் தண்ணியில் நல்லா ஒரு 2-3 டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக எடுத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையும் நான் எடுத்ததை நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஜூஸ் தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லா கிரேப்ஸையும் வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா கிரேப்ஸையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர், நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். நீங்கள் வந்து இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா இன்னும் தேன் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து சீட்லெஸ் அப்படியே போட்டா இருக்கேன். நீங்கள் சீடோடு இருக்கிறத எடுத்த கிரேப்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதுக்கு வந்து நல்லா ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ இந்த ஜூஸை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். வடிகட்டி வச்சுட்டு இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து நல்லாத்தையும் வடிகட்டிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா மேலே அந்த சக்கையெல்லாம் அப்படியே நின்றும். அவ்வளோதாங்க, நம்ம கிரேப் ஜூஸ் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஒரு கிளாஸில் வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு அது கூடவே நான் ஊற வச்ச பாதாம் பிசுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜூஸ் கூட சேர்த்து குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னுமே நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இதில் கட் பண்ண கிரேப்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து கடிச்சிட்டு குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸ் வந்து உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக அந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.